நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள், மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்கள் இடையே நேத்து மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நடந்த திடீர் மோதல், சண்டை. அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கே அணிகிட்ட தோக்குறாங்க. இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ரன் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் அணிய வீழ்த்துனாங்க நம்ம சிஎஸ்கே. இப்படி இருக்க ஹர்திக் பாண்டியா தலைமையில சிஎஸ்கே அணிகிட்ட ஜெயிக்க முடியலையா அப்படின்னு நேத்து மும்பை தோத்ததுக்கு அப்புறமா மைதானத்திலே வச்சு அம்பானி ஒய்ஃப் அதேபோல அவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து ஹர்திக் பாண்டியா அவரை கடுமையாக திட்டியிருக்காங்க, விளாசி தள்ளியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து மோசமாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு திட்டியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவருக்கு அவருடைய புதிய காதலி, அந்த காதலிக்கு முன்னாடியே வச்சு ஹர்திக் பாண்டியாவை இந்த மாதிரி கண்டபடி நேற்று திட்டிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஓனரான அம்பானி, அம்பானி குடும்பத்தார்கள் எல்லாருமே திட்டிருக்காங்க. ஸோ தன்னுடைய புதிய காதலிக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு அவமானம் நடந்துருச்சு அப்படின்னு ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறமாக தான் அவர் போஸ்ட் மேட்சுக்கே பேச வராரு. ஸோ பேச வந்த ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே டீம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலில் எங்களுக்கு எதிராக ஈடுபடுவாங்க அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த மாதிரியான செயலால் தான் நாங்கள் இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ஆட்டத்தை இழந்தோம், தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச்சில் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு பேசியிருக்காரு. பத்தாக்குறைக்கு பக்கத்தில் அவருடைய காதலியை வச்சுக்கிட்டு கண்ணீர் மல்க பேசினது மட்டும் இல்லாமல் எனக்கு கேப்டன் பதவியே வேண்டாம், நான் மும்பை அணியை விட்டே கூட வேண்டாம், வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நொந்து போய் ஹர்திக் பாண்டியா அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்படி நேற்று நடந்த மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் மும்பை அணிக்கும் இடையே நடந்த முதல் சண்டை தான் என்ன, எதுக்காக அம்பானி குடும்பத்தார்கள் எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவை வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா அவர் உண்மையிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியில் இருந்தோ இல்லை டீமை விட்டோ வெளியே போக போகிறாரா, இதை பற்றி முழு விவரம் தகவல் எல்லாமே வெளியாகிருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நேற்று நம்ம சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தினாங்க அப்படிங்கிற அந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 ரன்னுக்கு மேலே அதிகமாக சிஎஸ்கே வீழ்த்திருக்காங்க. இப்படி இருக்க சிஎஸ்கே ஜெயிச்ச மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணியை இப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற இரட்டிப்பு மகிழ்ச்சியில் தான் இப்போ சிஎஸ்கே ரசிகர்கள் இருக்காங்க. இப்படி இருக்க போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு ஹர்திக் பாண்டியா தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்ல வரத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சிஎஸ்கே அணி மும்பையை வீழ்த்திருச்சு அப்படின்னு மகிழ்ச்சியில் இருக்கோமோ அதே மாதிரி சிஎஸ்கே கிட்ட தோத்துட்டீங்களே அப்படின்னு அம்பானி குடும்பத்தார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவரை நிற்க வச்சு சரமாரியாக வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம சிஎஸ்கே கிட்ட கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது, வெற்றி அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெஸ்டீஜ் விஷயமாக கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அவங்க பார்க்குறாங்க. நம்ம சிஎஸ்கே கிட்ட தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, இப்படி மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்கீங்களே அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவை அவரை கூப்பிட்டு அம்பானி குடும்பத்தார்கள் எல்லாருமே நிற்க வச்சு சரமாரியாக கடுமையாக திட்டி விளாசி தள்ளியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாவம் ஹர்திக் பாண்டியா அவருக்கு இப்போ தான் புதிய காதலி கிடச்சிருக்கு. புதிய காதலி முன்னாடியே ஹர்திக் பாண்டியா அவரை திட்டினது நிச்சயமாக ஹர்திக் பாண்டியா அவரால் அதை ஏற்றுக்க முடியல, தாங்கிக்கவும் முடியல. அதுக்கப்புறமா போஸ்ட் மேட்சுக்கு வருத்தப்பட்ட முகத்துடன் ஹர்திக் பாண்டியா அவர் பேச வர்றாரு. ஸோ பேச வந்தப்போ சிஎஸ்கே இப்படி செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கல, அவங்க செஞ்ச இந்த ஒரு செயல் எங்களுக்கு இந்த ஆட்டத்தில் தோல்வியை கொடுத்துருச்சு அப்படின்னு சிஎஸ்கே மேலே ஒரு குற்றச்சாட்டு மாதிரியான பதிவு பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, சூரியகுமார் 2 பேருமே நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக 2 பேருமே அவங்க நின்றிருந்தா சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது, மும்பை அணியை நிச்சயமாக ஜெயிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய ஆட்டத்தை கூட பார்த்துருந்தோம். திலக் வர்மா கொஞ்சம் எமோஷனலான பிளேயர். ஹர்திக் பாண்டியா அவருடைய எமோஷனலாக தூண்டி விட்டதுக்கு அப்புறமா அவர் எப்படி தடால் புடால்னு அடித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக திலக் வர்மா அவர் அவுட் ஆகிறதுக்கு முந்தைய ஓவர் பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் போட்டிருப்பாரு. அந்த ஓவர் கடைசி பாலில் 2 ரன் ஓட ட்ரை பண்ணியிருப்பார் திலக் வர்மா. ஆனால் குறுக்கால பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன் அவர் வந்துட்டார் அப்படின்னு திலக் வர்மா ஜெமி ஓவர்டன் அவர் மேலே குற்றம் சாட்டுறதும், அதே போல் ஜெமி ஓவர்டன் நான் பந்து பிடிக்க வந்தேன், நீ குறுக்கால வந்துட்டியே அப்படின்னு ஜெமி ஓவர்டன் திலக் வர்மா கிட்ட குற்றம் சாட்டுறதும், இப்படி இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி வாக்குவாதம், சண்டை பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அவுட் ஆகிறதுக்கு முந்தைய ஓவரில் நேற்று நடந்த மேட்ச்சில் இந்த பரபரப்பு சண்டை நடந்திருந்தது. ஸோ அந்த சண்டை முடிஞ்சிருச்சு, அது ஒன்றும் பெரிய சண்டையாக நடக்கல அப்படின்னாலுமே அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறமா அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்குக்கு வந்த திலக் வர்மா பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவர் குறிப்பிட்டிருக்காரு. திலக் வர்மா ஒரு எமோஷ்னலான பிளேயர், அவர் அவருடைய எமோஷனலை கரெக்டாக அந்த எமோஷனலை கிளறி விட்டால் அதிரடியாக விளையாடுவார். அதே
எமோஷ்னலாக அவருக்கு எதிராக திருப்பி விட்டால் அவர் கண்டிப்பாக அவரால் விளையாட முடியாமல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவர். ஸோ அந்த இடத்துல சிஎஸ்கே ஜெமி ஓவர்டன் அவர் எதுக்காக தேவையில்லாமல் அந்த இடத்துல அவர் திலக் வர்மா கிட்ட சண்டை போட்டார். அந்த பாலில் அவங்க 2வது ரன்னும் ஓடலை. அந்த பாலை பிடிச்சி அடிச்சிருந்தாலும் திலக் வர்மா அவுட் ஆகியிருக்க மாட்டார். அப்படி இருக்கப்ப எதுக்கு தேவையில்லாத அந்த இடத்துல ஒரு சண்டை ஜெமி ஓவர்டன் போட்டார். ஸோ ஜெமி ஓவர்டன் செஞ்ச செய்கை அந்த மோசமான செயல். அதுக்கு அடுத்த ஓவர்லேயே திலக் வர்மா அவருடைய அந்த எமோஷ்னல் அவர் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் மைண்டில் கிரியேட் ஆகி அடிக்க நினச்சி போல்ட் ஆகி அவுட் ஆயிட்டாரு. இந்த சண்டை பிரச்சனை தேவையில்லாமல் நடந்த பிரச்சனை, ஒன்றுத்துக்கும் ஒரு பிரோஜனம் இல்லாத ஒரு பிரச்சனை மாதிரி ஜெமி ஓவர்டன் திலக் அவர்கிட்ட சண்டை போட்டு கடைசியாக அவர் அவுட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சம்பவம் ஜெமி ஓவர்டன் செய்யாமல் சிஎஸ்கே செய்யாமல் இருந்திருந்தா நிச்சயமாக திலக் வர்மா நின்றுப்பார். அட்லீஸ்ட் ஒரு 50யாவது அவர்கிட்ட இருந்து நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க முடியும். ஸோ அந்த வகையில் சிஎஸ்கே அவங்க செஞ்சது நிச்சயமாக தவறுக்கு உரிய செயல் தான். அவங்க செஞ்ச அந்த விஷயத்தால் நாங்கள் இப்படி தோல்வி அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுவும் இந்த அளவுக்கு மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு நெகிழ்ச்சியுடன் ஹர்திக் பாண்டியா அவர் பேசினார். ஸோ பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹர்திக் பாண்டியா புதிய காதலி அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா கண்ணீர் விட்டு கண்ணீர் மல்க நிகழ்ச்சியுடன் பார்த்தீங்கன்னா அவர் போஸ்ட் மேட்ச்சில் பேசுகிறார். ஸோ தொடர்ந்து பேசின ஹர்திக் பாண்டியா, நான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வர்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியுடன் வந்தேன். என்னுடைய பழைய டீமுக்கே வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக தான் குஜராத் டீமில் இருந்து நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா கடந்த 3 வருஷமாக எதுவுமே சரியில்லை. நானும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல கிரிக்கெட்டை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். ஆனால் அது ஒவ்வொரு ஆட்டமும் நடக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இந்த ஆட்டம் சிஎஸ்கேக்கு எதிரான ஆட்டம் ஜெயிச்சு மும்பை ரசிகர்களையாவது மகிழ்ச்சி படுத்தலாம். அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஜெயிச்சோம்னா கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ரசிகர்கள் அதே போல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு நான் ரொம்பவே நினச்சேன். எதிரும் பார்த்துக்கிட்டும் இருந்தேன். ஆனாலுமே சிஎஸ்கே நல்லா பேட்டிங் பண்ணாங்க. 200 ரன் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்ப பேட்டிங் கொஞ்சம் கடினமாக இருக்கும், 2வது பேட்டிங் பண்ணுறவங்க சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் பிச்சில் இருக்குது. ஆனால் நாங்கள் விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே உல்ட்டாவாக இருக்குது. அவங்க அதிரடியாக விளையாண்டாங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி நான் அடுத்தடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் எதுக்காக இருக்கேன், என்னுடைய வேலையை கரெக்டாக செய்கிறேனா அப்படின்னு எனக்கே தெரியல. அட்லீஸ்ட் பிளே ஆஃபுக்கு உள்ள வரைக்குமாவது மும்பை இந்தியன்ஸ் அணியை கொண்டு போகணும். இந்த ஆட்டம் முக்கியமான ஆட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இந்த ஆட்டம் இந்த தொடரில் நாங்கள் தோல்வி அடைஞ்ச ஆட்டத்திலேயே ரொம்ப மோசமான தோல்வியாக எங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இப்படிப்பட்ட ஆட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்டனாக நான் இருக்கேன். பத்தாக்குறைக்கு மேனேஜ்மெண்ட்டு பிளேயர்கள் இன்னும் நிறைய பிளேயர்கள் என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. எனக்கு எதிராக செயல்படுற மாதிரி தான் இருக்குது இங்கே மும்பை இந்தியன்ஸ் அணியில். அதனால் எனக்கு கேப்டன் பதவி வேண்டாம். மேனேஜ்மெண்ட் கேட்டால் என்னுடைய கேப்டன் பதவியை நான் கொடுத்துட்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டுட்டும் வேறு டீமுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணமும் தற்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு மும்பை டீமில் ஏற்படுறதால மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. அதனால் மேபி அடுத்த வருஷம் வேறு டீமுக்கு நான் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு பேசுகிறாரு. முக்கியமாக அவருடைய காதலியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்ணீர் மல்க நெகிழ்ச்சியான இந்த பேட்டியை ஹர்திக் பாண்டியா நேற்று தோற்றுருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்சால ஹர்திக் பாண்டியா அவராலேயே இந்த தோல்வியை தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் மேனேஜ்மெண்ட் அவங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்களும் ஹர்திக் அவருக்கு எதிராக தான் செயல்பட்டிருக்காங்க. மேலும் நம்ம சிஎஸ்கே மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு ஹர்திக். ஸோ இதெல்லாத்த பற்றியும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.